ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த சீரியலை பற்றி பார்க்க போகிறோம்னா சிங்கப்பெண்ணு தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆனந்தி எடுக்கிற எல்லா முடிவுமே முட்டாள்தனமாக தாங்க இருக்குது. அட ஏன்டா இவன் இப்படி சொல்கிறான்னு கேட்குறீங்களா? அட ஆமாங்க, என்னமோ இவங்க தியாகம் பண்ணுற மாதிரி நான் ஊருக்கு போனால் இங்கே எல்லா பிரச்சனையும் மாறிடுங்கிற மாதிரி ஆனந்தி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஊருக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஏன் ஆனந்தி ஊருக்கு போகிற? நீ ஊருக்கு போகிறனால எதுவும் மாறிட போகிறதில்ல, இங்கேருந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்ல இந்த பொண்ணு பாட்டில் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அங்கே வார்டன் ஹாஸ்டல் மேடமும் சொல்கிறாங்க, நீ முட்டாள்தனமான காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்க ஆனந்தி, இதனால ப்ராப்ளம் உனக்கு தான், இங்கேருந்து எப்படி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. வார்டன் சொல்கிறத கூட இந்த ஆனந்தி காதில் வாங்கிச்சா வாங்கலையானே நமக்கு தெரியல. அங்கன்னு பார்த்து நம்ம மகேஷ் தம்பி வராப்பிலங்க. ஆனந்தி மகேஷ் சாரை பார்த்தோன்னே, ஏன் சார் இங்கே வந்தீங்க, நான் ஊருக்கு போகிறேன்னு தடுக்காதீங்க அப்படின்னு ஆனந்தி மகேஷ் சாரை பார்த்து சொல்கிறாப்பிலங்க. சொன்ன உடனே, இல்லை ஆனந்தி, உன்னோட வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு பண்ணுறதா நினச்சிக்கிட்டு முட்டாள்தனமான காரியத்தை நான் பண்ணிட்டேன். உனக்கு நடந்த அநீதிக்கே நீ நியாயம் கூட தேட வேணாம், பரவாயில்ல, நான் ஊருக்கே போகிறேன் அப்படின்னு பண்ணுற அளவுக்கு நான் பண்ணிட்டேனே, சாரி ஆனந்தி அப்படின்னு சொல்லி மகேஷ் மன்னிப்பு கேட்குறாப்பிலாங்க ஆனந்தி கிட்ட. ஆனந்தி, இதுல உன்னோட வாழ்க்கை மட்டும் இல்ல, கோகிலோட வாழ்க்கையும் இருக்கு. உன்னோட வாழ்க்கையும் அழிச்சு கோகிலோட வாழ்க்கையும் அழிக்கிற மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை நான் பண்ணிட்டேன்னு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்றாப்பிலாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியான்னு தெரில, ஆனா நம்பிதான் ஆகணும். ஆனந்தி, இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போக வேணாம், நீ என்ன தேவைக்கா வந்தியோ அதை தாராளமா செய். நான் அன்புகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், அன்பு இன்னைக்கு வேலைக்கு வருவான் அப்படின்னு ஆனந்தி கிட்ட மகேஷ் தம்பி சொல்றாப்லங்க. மகேஷ் தம்பி சொல்றத ஆனந்தி நம்பவே இல்லைங்க. யானு கேட்டீங்கன்னா, இப்படி ஒருத்தன் திடுக்குன்னு ஒரே நாள்ல மாறிட்டானே, எப்படி நம்ம நம்புறது அப்படின்ட்டு மகேஷ் சொல்றத ஆனந்தி நம்பவே இல்லைங்க. எனக்கு தெரியும் ஆனந்தி, நீ நம்ப மாட்டேன்னு, வேணா இரு, நான் அன்புக்கு கால் பண்ணி கொடுக்குறேன், நீ என்ன பேசு, நான் என்ன சொன்னோன்னு நீ அன்புக்கிட்டே கேட்டுக்கன்னோன்னே சரின்ட்டு கால் பண்ணி கொடுக்குறாப்லாங்க. ஆனந்தி அன்புகிட்ட கேட்குறாப்புல, அன்பு நல்லா இருக்கியா, என்ன பண்றாப்புன்னு கேட்கும்போது இந்த மாதிரி சொல்றாப்புல, இல்லை ஆனந்தி, சாரி என்கிட்ட பேசிட்டாப்புல, நான் இனிமே வேலைக்கு வருவேன், நீயும் வேலைக்கு வா, எந்த ஒரு முட்டாள்தனமான காரியத்தையும் பண்ணிடாத ஆனந்தி அப்படின்னு சொல்றாப்புலங்க. இப்ப எல்லாம் கரெக்டா போகுதுன்னு பார்த்தா அன்போட அம்மா, டேய், நீ அந்த கம்பெனிக்கெல்லாம் போகக்கூடாது, நான் அவமானப்படுத்தின அந்த மகேஷ் கம்பெனிக்கு மறுபடியும் நீ போறன்னு சொல்றியே, இது உனக்கே வெக்கமா இல்லையா, நீ அந்த கம்பெனி பக்கம்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அன்போட அம்மா அப்படி சொல்றாங்கன்னா, இவன் கம்பெனிக்கு போயிட்டா மாறிடுவான், மறுபடியும் ஆனந்தி பின்னாடியே போயிடுவான், இவன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம கண்ட்ரோல்லே இருக்கணும்னா இவன் கம்பெனிக்கு போகாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு அன்பு அம்மா சொல்றாங்க. அன்பு அவனோட அம்மாவெல்லாம் ஒரு வழியா சமாதானப்படுத்தி கம்பெனிக்கு வராங்க. ஆனந்தி கம்பெனிக்கு வரான். அப்பன்னு பார்த்து, ஆனந்தி, நீ ஒன்றும் கவலைப்படாத ஆனந்தி, நீ எந்த பிரச்சனையும் இல்லை, நான் கூட மகேஷ் சார் இருக்காங்க, இனி ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனந்தி, அதுக்காகலாம் உன்னை ட்ராப் பண்ணுறது நிறுத்த முடியாது, எப்போதும் போல உன்னை கம்பெனிக்கு அழைச்சிக்கிட்டு வர்றதும் ட்ராப் பண்ணுறதும் நானாக தான் பண்ணுவேன். அன்பு இப்படி சொன்னதும் ஆனந்தி முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷங்க. அன்பண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பொண்ணு ஒன்று ஓடியாருதுங்க. அட யாரான்னு பார்த்தா நம்ம கஜினியோட தங்கச்சி தாங்க. என்னம்மா, என்னாச்சு? உள்ள முத்தண்ணருக்கும் ஜெயந்தி அக்காவிற்கும் ஒரே சண்டைண்ணே, நீ உள்ள என்னன்னு கேளுண்ணே. அப்படியா? அன்பு உள்ள போற நேரம் பார்த்து, நேரங்காலம் தெரியாம இந்த வாட்ச்மேனை வேற, தம்பி சைன் போட்டு போப்பா, சைன் போடாமலாம் உள்ள போவாதப்பா அப்படின்னா, அட இரியா வர, இந்த வாட்ச்மேன் வேற நேரம் கட்ட நேரத்துல. உள்ள என்னதான் நடக்கும், நம்ம அடுத்த எபிசோட பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Subscribe Pananga.